யூடியூபை திறந்தாலே மோனடைசேஷன் இல்லை, யாரும் யூடியூப் பக்கம் வராதீங்க, யூடியூப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாதுங்க. யூடியூப் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு, மக்களுக்கு 4 விஷயம் சொல்லிக் கொடுக்க போறீங்க, உங்களுக்கு நிறைய படிப்பு இல்லாட்டி நடிக்கக்கூடிய திறமை, ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னா நீங்கள் நிச்சயமா பார்ட் டைம் ஜாபாக யூடியூபை சூஸ் பண்ணலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஃபுல் டைமாக நீங்கள் உடனடியாக நான் யூடியூப்பில் போய் பெரிய ஆளாகி பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. கிட்டத்தட்ட அதற்கு ஒரு வருடமாவது ஆகும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டு எடுத்தீங்கன்னா, இல்லை 2 தினங்களுக்கு ஒரு முறை தான், 5 தினங்களுக்கு ஒரு முறை தான் அப்படின்னா இந்த 1 வருடம் அப்படிங்கிற கணக்கு 1.5 வருடங்கள் 2 வருடங்கள் கூட எடுக்கலாம். அதன் பிறகு தான் கிராஜுவலாக உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறதுலாம் வரும். இப்போ யூடியூப் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் ஏஐ டூல் வச்சு வீடியோ போட்டு உட்கார்ந்த இடத்துல காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோவை மட்டுமே மேக் பண்ணி அவன் காசு சம்பாதிச்சுட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் ஏஐ டூலை பயன்படுத்தி வீடியோ போட்டு அதில் காசு சம்பாதிச்சலாம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காது. பொதுவாக ஒரு வலைதளம் இல்லாட்டி இந்த யூடியூப் மாதிரியான பெரிய நிறுவனம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கஸ்டமர் யாரு? எண்ட் யூசர், நீங்கள் தான். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சில நபர்களிடம் இருந்து நல்ல இன்ஃபர்மேஷன், வெரிஃபையான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கணும். எதர் அது கோசிப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அது உண்மையான தகவலாக இருக்கலாம். பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லக்கூடியது ஒரு நபராக இருக்கணும். அந்த நபர் அந்த வீடியோக்கு பின்னாடி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அடுத்தவங்களுடைய வீடியோ எடுத்து பேசக்கூடாது, அடுத்தவங்களை டார்கெட் பண்ணி மட்டுமே பேசக்கூடாது. இல்லை ஒரு ரியாக்ஷன் வீடியோஸ் இப்போலாம் நிறையவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் ஒரு ட்ரைலர் வருதுன்னா ட்ரைலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு வீடியோ வரும். ஒரு படம் வந்துச்சுன்னா படத்துக்கான ரிவ்யூ அப்படிங்கிறத மட்டுமே வச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய போகிறாங்க, டிம் பண்ண போகிறாங்க. நல்ல கண்டென்ட் உங்ககிட்ட இருக்கு, ஹிஸ்ட்ரி எனக்கு சூப்பராக தெரியும், வேர்ல்டு லெவலில் இப்போ நம்ம மாதிரியான இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஜியோ பொலிட்டிக்ஸ் எனக்கு நல்லா தெரியும், டிஃபென்ஸ் எனக்கு நல்லா தெரியும், சயின்ஸ் எனக்கு நல்லா தெரியும், மேக்ஸ் எனக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன், லா எனக்கு நல்லா தெரியும், அக்ரிகல்ச்சரில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், பிஸ்னஸில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், இல்லை வேற ஏதாவது வீட்டில் சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து எல்லாமே, இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. சொல்லப்போனால் அடுத்த 10 வருடங்களுக்கு நீங்கள் தான் கிங். ஏன்னா கண்டென்ட் இல்லாமல் ஏஐ டூல்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா தடுமாற ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதர்கள் உருவாக்கக்கூடிய கண்டென்ட் இல்லாமல், டேட்டா இல்லாமல் எதை வச்சு அவங்க இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இல்லாட்டி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. என்ன பாயிண்ட் தெரியுமா? ஏஐ டூல் பயன்படுத்தி அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து இன்னொரு ஏஐ டூல் என்ன செய்யும், அதை டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய மிஸ்மேட்சை உருவாக்கும். அதாவது ஒரு ஏஐ டூல் பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு அவுட்புட் எடுத்து இன்னொரு மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இது இரண்டுமே ஏஐ டூல் தான். அப்போ இதில் ஒரு மிஸ்மேட்ச் ஏற்பட்டு மறுபடியும் அந்த ஏஐ பிரச்சனைகள், மறுபடியும் அடுத்த ஏஐ அப்படின்னு சொல்லி இது ஒரு செயினாக போயிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஏதாவது பிழை இருந்தது என்றால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஏஐ டூல்ஸ், ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஓப்பன் ஏஐவாக இருக்கட்டும், இல்லாட்டி கூகுளாக இருக்கட்டும், இல்லாட்டி மெட்டாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே யாரை தான் நாடுறாங்க? ஹியூமனை தான் நாடுறாங்க. அப்போ ஹியூமன் கொடுக்கக்கூடிய டேட்டா உண்மையாக பிரிண்ட் அவுட் ஆகி வெளியே வரக்கூடிய புத்தகங்கள், இந்த புத்தகங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், வருங்காலத்தில் அதுவே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும். இனி நிறைய புத்தகங்கள் ஏஐ கண்டென்ட் வச்சே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய வெப்சைட்ஸ் ஏஐ கண்டென்ட் வச்சே வெப்சைட்டினுடைய கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெரிஃபை பண்ணி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அடுத்த 10 வருஷத்துக்கு, அடிச்சு சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக மாறணும் அப்படின்னா தயவு செஞ்சு பிற யூடியூப்ல இருக்க மாதிரி மானிட்டைசேஷன் கிடைக்கவே கிடைக்காது, சம்பாதிக்க முடியாது, ஃபேம் கிடைக்காது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் கண்டென்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் குரல் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்குது, உங்கள் நடிப்பு திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறுங்க. காசு வருது வரல அது 2வது பட்சம். பட் முயற்சியே பண்ணாமல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம ஃபேஸ் எல்லாம் யார் பார்ப்பா, நம்ம கண்டென்ட்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பூமியில மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த பூமியில 3K போனாலும் சரி, செவ்வாய் கிரகத்துக்கே போனாலும் சரி, அங்கேயும் நம்மளால உழைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு தேவை உங்களை நீங்கள் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை மட்டும்தான். இப்போ தமிழ் பொக்ஷம் பெருசாகிடுச்சு, இல்லாட்டி தமிழ் விதை, இந்த தமிழ் பொக்ஷம் அப்படிங்கிற சேனல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு 1.5 வருடங்கள் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து அந்த 1.5 வருடங்கள் வித்தவுட் எனி இன்கம் நம்ம அந்த சேனலை ரன் பண்ணோம். ஆனாலுமே டெய்லி ஒரு வீடியோ அதில் போடுவோம். ஸோ 1.5 வருடங்கள் அது ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டதுனால தான் மறுபடியும் அது ஒரு கொஞ்சமாக மானிட்டைசேஷன் ஆகி பிக் பாஸ் ரிவ்யூ வந்து அடுத்து அதெல்லாம் செய்யக்கூடாது, நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜியோ பொலிட்டிக்ஸ் லெவலுக்கு நம்ம மாறிட்டோம்.
அதுலேருந்து பிறந்தது தான் தமிழ் வியூகமாக இருக்கட்டும், விதையா இருக்கட்டும், அரசியல் சதுரமாக இருக்கட்டும், டிபி ட்ரெண்டிங்காக இருக்கட்டும், டிபி டிஃபென்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தேவையான நிறைய சேனல்ஸாக இருக்கட்டும். இப்படி அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கை போடுறதுக்கு நீங்கள் தயார்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறலாம். இதை ஏன் நான் தமிழ் விதையில வந்து சொல்றேன் அப்படின்னா, டெய்லி நியூஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நியூஸ்னால உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. பட் அதே நியூஸை நம்ம கேட்கற போது நம்ம டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி யூடியூப் பக்கம் யாரும் வராதிங்க, இன்ஸ்டாகிராம் பக்கம் யாரும் வராதிங்க அப்படிங்கிற இந்த நெகட்டிவ் செய்திகளை புறம் தள்ளிவிட்டு என்னாலையும் முடியும், நானும் சாதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஜிட்டல் மீடியா எப்போதுமே நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது. அதுல மாற்று சந்தேகமே கிடையாது. லேசியா இருந்து பணம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்படிச்சிட்டாங்க, அம்புட்டு தான். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் யாருமே மறந்துருக்க மாட்டோம் நான் நம்புறேன். இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னுடைய கம்ப்ளீட் டேட்டா இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இது வெளிவரதுனால யாருக்கு பெரிய ஆபத்து அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பெரும் ஆபத்து காத்திருப்பதாக சொல்லப்படுது. ஸோ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம தமிழ் பட்சத்தெல்லாம் வீடியோ பேசியிருக்கோம். இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் முதலே அடிபட்டுச்சு. அவர் அதிபராக மாறினால ஒருவேளை இந்த வழக்கு எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும், இல்லை வழக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்க்கான கம்ப்ளீட் டேட்டா இப்போ வெளியாக போகிறது அப்படிங்கிற தகவல் வெளியான உடனே வெள்ளை மாளிகையில் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி மாஸ்கோ பற்றி தான். ரஷ்யாவினுடைய தலைநகரத்தை நோக்கி உக்ரைன் அடிக்கடி ட்ரோன்ஸை பறக்க விடுவாங்க. மிசைல்ஸ் இதுவரும் பறக்க விட்டது கிடையாது, ட்ரோன்ஸை தான் பறக்க விடுவாங்க. உளவு வேலைகளில் ஈடுபடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமே செலன்ஸ்கி அவர்களே நீங்கள் செய்யக்கூடாது. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். என்னையா ட்ரம்ப் அவர்களே, 50 நாட்கள் நீங்கள் ரஷ்யாவுக்கு கெடு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம்னா நீங்கள் எங்களுக்கே திருப்பி ஆப்படிக்கிறீங்களே அப்படிங்கிற கேள்விக்கு, இல்லைப்பா நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா என் பக்கம் ரஷ்யா வரமாட்டாங்க, ரஷ்யா வரலன்னா இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகும், சொல்லப்போனா ஏகப்பட்ட பணம் விரயமா போகுது, எனவே நீங்க மாஸ்கோவை டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக செய்திகள் வெளியாகுது. அதே நேரத்துல 50 தினங்கள் கெடு கொடுக்கிறதுக்கு டொனால்டு ட்ரம்ப் என்ன கடவுளா? கடவுளே சொன்னாலும் நாங்க இதுல இருந்து மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இன்னைக்கு பதில சொல்லியிருக்காங்க. 50 தினங்கள் கிடையாது, அவங்க 500 தினங்கள் இல்லை 5 தினங்கள் சொன்னாலும் சரி, எங்களுடைய நடவடிக்கை நாங்கள் ஈடுபட்டு கொண்டே தான் இருப்போம். அதை தடுப்பதற்கோ அதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ இங்கே எந்த நாட்டுக்கும் எந்த தலைவருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய பதிலாக இருக்கிறது. ஸோ 50 தினங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரஷ்யா கேட்க போறதும் கிடையாது. ட்ரம்ப் அவர்கள் ஒரு யூட்டர்னை போட்டுட்டு, நான் 50 தினங்கள் கொடுத்தேன் பார்த்துக்கோங்க, அப்போ அதில் கொஞ்சம் சரியா இருக்கு, அதனால் இன்னொரு 100 தினங்கள் நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை டைம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த டாரிஃப் யுத்தத்தையே மனுஷன் எத்தனை மாசமா இழுத்துட்டு இருக்காரு. கடைசியா பார்த்தா இந்தோனேஷியா கூட அமெரிக்கா டாரிஃப் யுத்தத்துல சரிசமமா ஒரு டீல் போட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியானது. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்தோனேஷியா 19% என்ன கொடுக்கணுமா, டாரிஃப் கொடுக்கணுமா. அப்படி 19% டாரிஃப் கொடுக்கறதுக்கு என்னையா டீல், வேற ஏதாவது இந்தோனேஷியாவுக்கு கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்குதாமே. 50 போயிங் விமானத்தை வாங்குவதற்கான டீலும் ஓகே ஆயிருக்கான். ஏண்டா 50 போயிங் விமானம் வாங்குறதுக்கு 19% டாரிஃபா அப்படிங்கிற கேள்விக்கு போயிங் நிறுவனத்தினுடைய பெயர் டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு பிபிசி போன்ற ஊடகங்கள் நேற்று என்னெல்லாம் டிராமா விளையாண்டாங்க அப்படிங்கிறத தமிழ் பட்சத்தில் அக்கு வேற ஆணி வேற நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அது இந்த நம்முடைய ஏர் இந்தியா கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஏர் இந்தியா கிராஷ் ஆன உடனே பிபிசி ஊடகங்கள்லாம் அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகுது, முதல் கட்ட அறிக்கை. அது டீடைல்டு அறிக்கையாக வெளியாகிறதுக்கு இன்னும் 12 மாதங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பிபிசி போன்ற ஊடகங்கள் எப்படி செய்தியை வெளியிட்டு விட்டார்கள் அப்படின்னா, அவ்வளோதான் பைலட் தான் இதற்கெல்லாம் காரணம், அந்த 2 பைலட் தான் சுவிச் ஆஃப் பண்ணி ஃப்ளைட் அப்படி கீழே தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோவையும் செய்தியும் டெலிகாஸ்ட் பண்ணி, போயிங் அந்த விமானத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த விமானம் தரமானது, அந்த விமானத்தில் தான் நாங்கள் அடிக்கடி பயணம் செய்ய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த விமானத்தில் பிரச்சனையே இல்லை, அதை ஓட்டிட்டு வந்த பைலட்டுக்கு தான் பிரச்சனை, மென்டல் இல்னஸ் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோசிப்பை இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இது இந்தியாவுக்கு எதிராக பிபிசி, ஆல்ரெடி பிபிசி எல்லாம் தெரியும்லாங்க, அவனுங்க அந்த எதேச்ச மனநிலைமையிலே இருந்துட்டு இருக்காங்க. யூகே தெரியும் பிபிசி எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா இப்போதும் அவங்களுடைய அடிமை நாடு. இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. இந்தியாவில் யூகே சொல்றது எல்லாமே கேட்கப்படும். பிபிசி சொன்னா நம்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குங்கிறத முட்டாள்தனமா நம்பக்கூடிய ஒரு ஊடகம் தான் இந்த பிபிசி மாதிரியான ஊடகங்கள். ஸோ அவங்க சொல்லக்கூடிய பொய்யும் பிரட்டையும் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, பெரிய அளவில் விரட்டி அடிக்க வேண்டியதாக இருக்குது. சொல்லப்போனால் அப்படியே திரும்பி அந்த பக்கம் கிணத்தை பாடுறான்னு சொல்லி ஓங்கி எத்த வேண்டியதாக இருக்குது.
அப்போ இந்த பிபிசியில் வரக்கூடிய செய்திகளை படியுங்கள், ஆனா நம்பாதீங்க, பகுத்தாய்வு செய்யுங்கள் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா தாலிபன்கள் கில் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். என்னையா இது, மறுபடியும் கில் லிஸ்டாயா? இந்த தாலிபன்களை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது, ஆப்கானிஸ்தான்களுடைய வரலாறு, இந்த தாலிபன்களில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான அந்த டைமில் அந்த ஆப்கானிஸ்தானுடைய வரலாறை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆப்கானிஸ்தான் அதை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நபர், அவருக்கு ஆதரவாக ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவை ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் ரஷ்யாவை வெளியேற்றி அமெரிக்கா உள்ளே வராங்க. அமெரிக்காவும் வெளியேறின பிறகு அதை தாலிபன்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் ஒரு பாய்லிங் பாயிண்டாக இருந்துச்சு ரஷ்யா வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிற 2 நாடுகளுக்கு இடையே. அதன் பிறகு இப்போ தாலிபன்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அதே ஆப்கானிஸ்தானை நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முதல் நாடாக அறிவித்தது ரஷ்யா தான். ஸோ ரஷ்யாவினுடைய ரெகக்னேஷனுக்கு பிறகு ஒருவேளை இன்னும் பல நாடுகள் தாலிபன்களை ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரம் பார்த்து என்கிட்ட கில் லிஸ்ட் இருக்குது, நான் மறுபடியும் நிறைய பேரை கில் லிஸ்ட் பண்ண ஆப்கானிஸ்தான்களுடைய பெயர்கள் அதில் அடிப்படுதுங்கிற அந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய உச்ச நண்பனா இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சீனா, ஈரான். அதெல்லாம் கிடையாதுங்க. அண்ணன் வடகொரியா கிம் அவர்கள் தான். மாப்பிள்ள நீ எப்படி இருக்க, மச்சான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி ரஷ்யா அதிபர் புட்டின் அவர்களும் கிம் அவர்களும் பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பேசிக்கொள்கிறார்களாம். நிறைய நபர்களை, என்ஜினியர்ஸை, ஒர்க்கர்ஸை, ஆர்மி பர்சன்ஸை வடகொரியா சும்மா லோடு லோடா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்களாம் ரஷ்யாவுக்குள்ள. ரஷ்யா ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு காரணம் வடகொரியாவினுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ வடகொரியாவினுடைய உதவி தான் இப்போ ரஷ்யாவுக்கு பேருதவியாக இருக்குது. சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய இப்போதைய நண்பன் வடகொரியா அப்படிங்கிறத பல ஊடகங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் தாங்க. அடுத்த பார்ட், அதாவது இன்னைக்கு 2 வீடியோ, அடுத்த வீடியோ சீக்கிரமா வந்துடும். இதே ட்ரெஸ் போட்டு பாகம் 2ஐயும் பேச போறேன். நீங்க அதை பார்ப்பதற்கு தயாரா இருங்க. நேற்று வீடியோ போடல பாருங்க, நீங்க எவ்வளோ நியூஸை கேட்காம விட்டுருப்பீங்க. அந்த மனப்பிரச்சனை எனக்கும் இருக்கு. அதனால அதை தீர்ப்பதற்கான வழியாக இன்னொரு வீடியோ வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் இந்த சென்ஸ் கமெண்ட்ஸ் தாங்க, அதை கருத்துக்கள்னு சொல்கிறேன். தமிழில் சொல்கிறதுனால உங்களுக்கு புரியலையோ என்னமோ. ஸோ கமெண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா அதை வாசித்து பார்த்துட்டு பரவாயில்லையே இப்படிலாம் கமெண்ட்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி நானும் சிரிச்சுக்கிடுவேன், நானும் யோசிப்பேன், நானும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவேன். எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி அண்ணாச்சி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.